கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7667975266. அப்பான்னு சொல்றதுக்கு அர்த்தம் வேற. இவர் அப்பான்னு சொல்லி முதல்வர் விரும்புறாருன்றத அது அவர் ஒரு அடையாளமா ஆகணும்னு நினைக்கிறார். இப்போ ஜெயலலிதா அம்மையார்னா அம்மா, இப்படி பேரறிஞர் அண்ணானா அண்ணா அப்படின்னு வந்துருச்சுல. இப்போ என்ன எல்லாரும் அண்ணன், வயதுல பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஒரு அண்ணன். இப்போ எங்க தலைவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வயதுல பெரியவங்க சிலைவர்கள் கூட தம்பின்னு கூப்பிடுவாங்க, ஒரு குறியீடாயிருச்சு. அது மாதிரி அவர் தனக்கு அப்பா அப்படின்னு ஒரு குறியீடாக்கணும்னு நினைக்கிறார். அப்பான்னா அது அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய புனிதம் இருக்கு, மாண்பு இருக்கு. எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும், எல்லா பிள்ளைகளையும் நல்லா குடிக்க வைக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை மார்பை கடிச்சு வச்சுறது, அந்த 6 பேர் 9வது பிள்ளைய கற்பமாக்கி விடுறது, மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைய பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டால பாலியல் வன்கொடுமைக்கு, அவளுக்கு யார் அப்பா? அந்த பிள்ளைக்கு யார் அப்பா? ஐயா தானா? இப்போ கள்ளச்சாராயம் வித்ததில்ல, அந்த மயிலாடுதுறையில் 2 பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை வெட்டி கொண்டிருக்காங்கல்ல, செத்து விழுந்திருக்காங்கல்ல, அந்த பிள்ளைக்கு யாரப்பா? ஐயா தானா? இப்படிப்பட்ட அப்பா பார்க்கும்போது என்னப்பா இப்படி பன்றியலப்பான்னு தான் கேட்க தோணுது. வேற எதுவும் கேள்வி இருக்கா? நன்றி, வணக்கம். அப்பா வழக்கலையா? நடவடிக்கை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இருங்க தம்பி, ஊடகவியலாளர்களா என் உடன் பிறந்தார்ட்ட கேட்கிறேன். நடவடிக்கை என்ன? எடுத்த நடவடிக்கை நமக்கு தெரியணும்ல. என்ன நடவடிக்கை இருக்கு? நான் என்ன கேட்கறது சொல், என்ன நடவடிக்கை இருக்கு? தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில இருந்து என்ன நடவடிக்கை இருக்கு? சாலையில, கிழக்கு கடற்கரை சாலையில திமுக கொடியை கட்டி போனதுல வந்த பிரச்சனைக்கு இல்ல நான் அதிமுக காரன், நான் சும்மா டோல்ல இது பண்றதுக்காக, அதை ஏமாத்துறதுக்காக கொடியை கட்டினேன். அப்படின்னா உன் கொடியை கட்டினா ஏமாத்தலாம் அதானே? அவனை மட்டும் நீ போலீஸ் காவல்துறை வண்டியில வச்சு எடுத்தீங்களா இல்ல வீடியோ? அந்த பையன் பேசினால, அதை ஏன் ஞானசேகரன் எடுக்கல? ஒரு தங்கச்சி சொன்ன வாக்கு மூலத்தை முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர்ல வெளியிட்ட நீ, அவனை ஏன் நீ வாக்கு எடுக்கல? எதனால அப்படி பண்ண சார்? தெரியாம பண்ணிட்டேன் சார், இப்படி பண்ணிட்டேன் சார், இதுக்கு முன்னாடி இப்படி பண்ண சார், இப்படி பண்ண, ஏன் எடுத்து வெளியில? தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில இத்தனை கைதிகளை கைது பண்ணிருக்கீல்ல, 3 பேரை என்கவுண்டர் பண்ணிடல, கண்டதும் சுட்டு கொண்டிருக்கீங்க. எதுக்காக கொன்னீங்க? காரணம் சொல்லுங்க. ஏன் அவனை கொன்னீங்க? அவன் தான் குற்றவாளியா? அவன் தான் திட்டம் திட்டினானா? அப்படின்னா அது வெளியில சொல்லணும்ல. தப்புன்னு சுட்டு போடுறதுக்கானது. சுட்டு ஏன் போடணும்? ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவனை இதுக்காக ஆம்ஸ்ட்ராங்க கொன்னாங்க, இதுதான் காரணம், இதுக்கு காரண கர்த்தா இவர் திட்டமிட்டு கொடுத்தார், இவர் கொலைக்கு இவ்வளவு காசு கொடுத்தார், இந்த நோக்கத்துக்காக இதுக்காக நாங்க கொன்னோம் அப்படின்னு ஏன் அந்த கைதியில வேன்ல ஏத்திட்டு போற? அவன்ல ஒருத்தனை நீ வாக்கும் எடுத்து வீடியோ போடல. இதுல நடவடிக்கை சொல்லுங்க. இந்த கையில ஒரு கட்டு போட்டீங்க, இந்த கையில ஒரு கட்டு போட்டீங்க, எல்லா குற்றவாளிக்கும் செய்யறதானே? மார்கை மாதிரி அடிச்சு வெள்ளையா ஒரு கட்டை போட்டு அவன் உட்கார்ந்துருப்பான். அப்புறம் வண்டியில ஏற்றும்போது தாங்கி தூக்கிட்டு வருவிய, இறங்கி நடக்கும்போது நல்லா நடந்து போவான், ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போவிய. இந்த திராவிட நாடகத்தை என்னைக்கு நிறுத்துவீங்க நீங்க? எங்க படிக்கிறாங்கன்னு குழந்தை இருக்கு. நீ எங்க என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க? அண்ணாமலை இந்தி படின்னு சொல்ற, நீ என் தமிழை படின்னு சொல்லலையே நீ. அப்புறம் தமிழ் பள்ளிக்கு பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க? பள்ளிக்கூடமா வச்சிருக்கியா, சுடுகாடா வச்சிருக்கியா? என்ன கேள்வி கேட்கிறியா? அதிகாரத்தை ஓம் பிள்ளை எங்க பிடிக்குது? இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூடம் படிக்க ஏன் கேவலமா இருக்கு? பள்ளிக்கூடம் அல்ல, சுடுகாடா இருக்கு. சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு, கட்டி வச்சிருக்க. அப்படி தமிழ் படிக்க வாய்ப்பு வச்சிருக்கியா? 50,000 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வரல. திட்டமிட்டு என் மொழியை அழிச்சிட்டு சீமா மக எங்க படிக்கிறேன்? எங்க படிச்சா உனக்கு என்ன? நீ படிக்க வாய்ப்பு கூட அங்க வந்து படிப்பான். நான் எதுக்கு போராடுறேன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாம 3 தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிருச்சு. அந்த நிலையில் மாத்தணும் தான் நான் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறேன். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வேளாண்மையை, எந்நாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறத எங்களுடைய கேள்வி.
அப்ப இந்தி தெரியாத போடா இந்திக்காரனே வாடாங்கிறத இவங்க கோட்பாடு. இப்போ 1.5 கோடி இந்திக்காரன் வந்துட்டான். அதனால அது என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? என் பிள்ளைக்கு என்ன உணவு கொடுக்கணும், என்ன உடை போடணும், என்ன மாதிரி கல்வியை கொடுக்கணும்னு தெரியாதா? அந்தந்த மாநிலத்திற்கு கொடுத்துரு. கல்வியை நீ பொதுப்பட்டியல் வேண்டி வச்சுக்கிட்டு இருக்கனால இந்த ஆட்டம். அதை பறி கொடுத்தது இந்த பெருமக்கள் தான். எடுத்துக்கிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னது இவங்க தான். கல்வி மானுட உரிமை, ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீ எனக்கு கொடுத்துரு கல்வி உரிமையை. எங்க மருத்துவக் கல்லூரி கட்டணும், எவ்வளவு சட்டக்கல்லூரி கட்டணும், எவ்வளவு பொறியியல் கல்லூரி கட்டணும், என்ன என் பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு இதை படிச்சா தான் ஆச்சு அப்படின்னு. 2016ஆம் ஆண்டு இதே தேசிய கல்விக் கொள்கையை தான் நீங்க வலியுறுத்திருக்கீங்க. அதாவது பைத்தியக்காரத்தனா நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க, அப்படி படிச்சிருக்கீங்க. அதுல அது அவர் சொல்லுவாருங்க. அவர் நல்லா படிக்கணும். ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதியிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதியிருக்கு. தலைப்பை படிக்கணும். இப்ப நான் சொன்னதான் எழுதியிருக்கேன். கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், கட்டாய பாடமொழின்னு போட்டிருக்கேன். அதை கட்டாயமா படிக்க வைப்போம். உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள், விரும்பினால் கற்போம், இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன். எழுதின வேணாம் தானே. அவர் சொல்லுவாரு முதல்ல தமிழனா இருந்து பேசணும். தம்பி அண்ணாமலைக்கிட்டே நம்ம கேட்போம், நேருக்கு நேர கேட்போம், இந்தி எதற்காக தேவை எனக்கு? அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம். எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க. தேச ஒற்றுமைக்கா? இந்திய படிச்சாதான் தேசம் ஒற்றுமையா இருக்கும்னா, என் மொழியை கொன்னுட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டு உங்க அம்மா அம்மான்னு சொல்றதான் தேசப்பற்றுனா? இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்தில் இருக்கா? அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான். அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தமிழனா இருந்தா உணர்ந்திருக்கணும் இன வரலாறு. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். நான் சொல்லல, அரசியல் ஆசான் அண்ணல் அம்பேத்கர். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்ட் மார்டினும் டோனி ஜோசப்பும். நம்ம சொன்னா கூட பரவாயில்ல, பெரிய பெரிய மேதைகள் சொல்றாங்க. என் மொழியை நீ அப்படி சாதாரணமா இந்தி எதற்கு கத்துக்கணும்? இதுக்காக கத்துக்கணும். தேவைன்னா கத்துக்கிறோம். ஏன் இந்தி மட்டும் படிக்கணும்? மராட்டி படிக்க கூடாதா? மராட்டியில போய் இப்படி சொல்லுவியா? சட்டசபையில நீ இந்தியில உறுதி பிரமாணம் எடுத்துருவியா? சொல்ல முடியுமா? அவ்வளவு உறுதியா இருப்பான். நீ எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக செய்வோம், இதுக்காக கத்துப்போம். தொடர் இந்தி படிச்சே தீரணும் அப்படிங்கிற தேவை ஏன்? அதையே நீங்க வழிந்து திணிக்கிறீங்க. ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு தாய்மொழி இருக்கு. மொழி வழியே தான் இங்கே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. சாதி வழியோ மத வழியோ கிடையாது. உலகம் முழுமைக்கும் அப்படி இல்லை. ஐரோப்பா முழுக்கும் ஒரே மதம்தான், கிறிஸ்தவர்கள் தான். பிறகு எதற்கு இத்தனை நாடுகள்? இந்தியாவிலிருந்து போன நாடு பாகிஸ்தான், ஒரே மதம்தான். எதற்கு பங்களாதேஷ்? மொழி வழியே தேசிய நிலங்கள் இனங்கள் அப்படிதான் பிரிஞ்சிருக்கு. இந்தியா மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அது காரணம் அந்த மொழி, அதனுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு, அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, அங்க வாழ்கிற மக்களின் பெண்ணிய உரிமை, வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல். அதுக்காக தான் மொழி வழியே மாநிலங்கள். சிறுக எல்லாம் அவரவர் தனித்தனியா வீடு கட்டி குடியேறுவது அவரவர் வசதிக்கு வாழத்தான். அப்புறம் திருப்பி நீ ஒரே மொழி, எனக்கு என் தாய்மொழி இருக்குது, பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்குது, விரும்பினால் என் மொழியும் கற்போம். அது இந்தியோ? ஏன் நான் தெலுங்கு கற்றுக்கூடாது? ஏன் நான் வங்காளம் கற்றுக்கூடாது? ஏன் நான் போஜ்பூரி படிக்கக்கூடாது? ஏன் கற்றுக்கூடாது? ஏன் நான் மராட்டி கற்றுக்கூடாது? எதை வேணாலும் கற்றுப்பேன், அது என் விருப்பம். நீ கட்டாயமா படிச்சாகணுங்கிறத எப்படி இருக்கிறது? உங்களுடைய அந்த பாடத்திட்டத்தில் சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா? ஏன் நான் சமஸ்கிருதம் படிக்கணும்? ஏன் படிக்கணும்? என் தாய்மொழியில படிக்கிற வாய்ப்பையே இழந்துட்டு இன்னொரு மொழியை நான் கட்டாயமா கற்கணுங்கிற கொடுங்கோன்மை, அந்த கொடுமையை யார் எப்படி சகிக்கிறது? எந்த மொழிவழி தேசிய இனங்களின் மொழியை அழித்து அந்த அடையாளமே இல்லாம ஒழித்து ஒரு நாடோடி கூட்டமா இந்த நிலத்துல எங்களை வாழ வைக்க புரியல? எப்படி
எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை இருக்குது. கொள்கை மொழி அவரவருக்கு. எனக்கு தமிழ், அவருக்கு தெலுங்கு, அவருக்கு கன்னடம், அவருக்கு மலையாளம், அவருக்கு துளு, அவருக்கு மராட்டியம், அவருக்கு இந்தி. அப்படிதான் இருக்கணும். கொள்கை மொழி தமிழ், கொள்கை மொழி இந்தி, கொள்கை மொழி இங்கிலீஷ், கொள்கை மொழி கன்னடம், கொள்கை மொழி தெலுங்கு, பயிற்று மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழக்காடு மொழி, வழிபாட்டு மொழி எல்லாம் என் தாய்மொழி. அவர் தாய்மொழி கன்னடம், அவர் தாய்மொழி மலையாளமன். கெடுவாய்ப்பா நமக்கு வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு ஆங்கிலம் வந்துடுச்சு. ஒரு பயன்பாட்டு மொழியா வச்சுக்கலாம் ஒரு தொடர்புக்கு. ஆனால் விரும்பினால் உலகத்தின் எம்மொழியும் கற்கலாம். அது இந்தியும் கற்கலாம், தெலுங்கும் கற்கலாம், மலையாளம் கற்கலாம். அது கற்றுக்கலாமே. இப்போ எங்கள் பிள்ளைகள் தெலுங்கில் போய் இயக்க போகிறாங்க, நடிக்க போகிறாங்க. இங்கே படிச்சுட்டு போகிறாங்களா, அங்கே போய் கற்றுக்குறாங்களே, நல்லா பேசுகிறாங்களே, நல்லா பேசுகிறாங்க. இப்போ எங்கள் அண்ணன் சரத்குமார் இந்தியாவில் இருக்க எல்லா மொழியும் பேசுவாங்க. எனக்கு கட்டாயம் படிக்கணும்னு படித்தாரா? அவர் தெரிஞ்சுக்கணும்னு படித்தாப்புல. சொல்லுங்கள். இப்போ அம்மையார் சுகாசினி எல்லாம் பல மொழிகள் பேசுவாங்க, ராதிகாலாம் பல மொழிகள் பேசுவாங்க. ஐயா சுகாசினி இருக்காங்கல்ல, அவங்க எல்லா மொழியும் பேசுவாங்க. என் ஃப்ரெஞ்சு கூட பேசுவாங்க. விரும்பினால் என் மொழியும் கற்போம். ஒவ்வொரு தேசினத்திற்கும் மொழிக் கொள்கை அப்படிதான் இருக்க முடியும். எம்மொழி தமிழ் கற்போம், நாங்கள் எங்கள் இனம் வாழ. உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. இப்படிதான் இருக்க முடியும் கோட்பாடு. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 766 7975 266.